ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointrade Academy. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் BTC அண்ட் எத்தீரியம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸான ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். BTC வந்து எங்களுக்கு இந்த ரெட் கலர் ஜோனை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த பர்பிள் கலர் ஜோன் இருக்குதுன்னு இதில் வந்து சைட்வேஸ் ஒன்று கொடுத்துச்சுன்னு சொன்னால் இல்லை வந்து எங்களுக்கு மார்க்கெட் சைட்வேஸ் ஒன்று கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்து மார்க்கெட் வந்து கீழே டம்ப் ஆகும், நாங்கள் பிஎம் மார்க்கெட் என்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீவியஸான வீடியோ சொல்லியிருப்பேன். சரியா? ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ண எல்லாம் டீல் பண்ண காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் BTCயில் வந்து ஒரு மார்னிங் ரோஜி ஸ்டார் வந்து எங்களுக்கு ஃபோம் ஆகிக்கிறாங்க. ஃபோம் ஆகி இருந்தாலும் நாங்கள் வந்து வால்யூம் படி பார்க்க கேட்ட எங்களுக்கு இந்த இடத்துல வந்து வால்யூம் குறைவாகத்தான் இருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு இப்போ BTC என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து மேலே கிளைம் ஆகணும். மேலே கிளைம் ஆகி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும். அது என்ன ரீசன் சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபியூ டேஸாக எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டம்ப்லேயே தான் இருந்திருக்கும். சரி, நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு ஜோன் ஒன்று போட்டு காட்டியிருப்பேன். ஒரு ப்ரீவியஸான சப்போர்ட் ஜோன் உண்டு இருக்குது இங்கே. அப்போ எங்களுக்கு வந்து BTC பார்க்கலாம். BTC வந்து எங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த FEG கேப் ஒன்று இருந்திருக்குது ப்ரீவியஸாக, இது வரைக்கும் வந்துருக்குது. காட்டுறேன். FEG கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, சரியா, உங்களுக்கு ப்ரீவியஸாக நிறைய தடவை காய்ச்சிருப்போம். எங்களுக்கு வந்து FEG கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த FEG கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து மார்க்கெட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் ரீக்ளைம் ஆகணும். இங்கேருந்து மார்க்கெட் ரீக்ளைம் ஆகணும். அப்படி ரீக்ளைம் ஆகாமல் எங்களுக்கு வந்து இதை பிரேக் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் $74,649 பிரேக் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒஃபிஷியலாக பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுவோம். இதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னு சொன்னால், அப்படி இல்லாமல் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் ரீக்ளைம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூவ் ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு டே சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். டே சார்ட்டில் வந்து உங்களுக்கு RSI எனபிள் பண்ணுறேன். ஓகே, RSI பார்த்தோம்னு சொன்னால் RSI வந்து எங்களுக்கு ஓவர் சோல்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். டே சார்ட்டில் ஓவர் சோல்டில் RSI இருக்குது. இதுக்கு முன்னுக்குள்ள ரேலியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டே சார்ட்டில் எங்களுக்கு RSI ஓவர் சோல்டுக்கு வந்த பின்னால் தான் எங்களுக்கு வந்து அந்த ரேலி கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னே இங்கே இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்து மூவ் ஆகிருக்கும். ஆனாலும் எங்களுக்கு இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $79,000 மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 56% வந்து பம்ப் ஆகிக்கிறாங்க BTC. சரியா? $123,000 ஓல் டைம் ஹை வரைக்கும் பம்ப் ஆகி நாங்கள் எங்கே சொன்னால் இந்த டே சார்ட்டில் வந்து ஓவர் சோல்டுக்கு வந்த பிறகு. சரி, இப்போயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக டே சார்ட்டில் வந்து நாங்கள் ஓவர் சோல்டில் தான் இருக்கிறோம். ஒன்று வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரீக்ளைம் ஆகி மேலே போயிட்டு நியூ ஓல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இன்னும் கீழே மூவ் ஆகி இந்த லைன் இருக்குது தானே $74,392 இது வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஒரு டேப் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ரீக்ளைம் ஆகலாம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ரீக்ளைம் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் அது ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகமாக இருந்தாலும் அதுவும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு சப்போர்ட் உண்டு. சரியா? இங்கே வந்து ஒரு அழகான சப்போர்ட். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே வரைக்கும் வரும். மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு, சரியா, அங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்போ எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்படி மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து டபுள் டாப் பேட்டர்னாக மூவ் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு எத்தீரியம் அப்டேட்டை காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து எத்தீரியம் பார்த்தோன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக வீடியோ ஒன்று சொல்லியிருப்பேன். எங்களுக்கு வந்து எத்தீரியம் வந்து இந்த க்ரீன் கலர் ஜோனை வந்து ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ரெட் கலர் ஜோனுக்கு மார்க்கெட் என்டர் ஆகும் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சரி, அந்த ரெட் கலர் ஜோனுக்கு என்டர் ஆகலை, விற்கொண்டு விட்டுட்டு எங்களுக்கு வந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகுறாங்க. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து எப்போ மார்க்கெட் வந்து இந்த ரெட் கலர் ஜோனில் வந்து ஒரு சைட் வேஸ் கொடுக்குறாங்களோ, இங்கே வந்து எப்போ எங்களை சைட் வேஸ் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு எங்களுக்கு வந்து பிஎம் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் பேஸாக எங்களுக்கு இருக்கும். இப்போ எத்தீரியம் பார்த்தோம்னு சொன்னால் எத்தீரியம் வந்து எங்களுக்கு டே சார்ட்டில் RSI வந்து ஓவர் சோல்டில் தான் இருக்குது. இங்கே ப்ரீவியஸாக பார்க்கலாம், இங்கே ஓவர் சோல்டு நடந்துருக்குது. அப்போ இந்த ஓவர் சோல்டில் இருந்து
எக்ஸாக்டாக இங்கே $1385. இங்கே இருந்து எத்தீரியம் வந்து எங்களுக்கு ஒரு பவுன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க நியூ ஹை வரைக்கும். ஆல்மோஸ்ட் 255% எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பம்ப் ஒன்று கொடுத்தாங்க. சரியா, அப்போ அந்த பம்பில் இருந்தால் இப்போ வந்து எங்களுக்கு டம்ப் ஆகுது. என்ன ரீசன் சொன்னால், இப்போ வந்து ஒரு டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணிச்சு பார்த்துக்காக எங்களுக்கு டம்ப் ஆகுது. டம்ப் ஆகினாலும் எங்களுக்கு இப்போ கரண்ட் ஆகிடுது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். RSI வந்து பாருங்கள் கரண்ட்டாக ஒரு ஓவர் சோல்டர் தான் இருக்குது. ஓவர் சோல்டரில் இருந்து தான் மார்க்கெட் வந்து திருப்பி மேலும் ஆகுது. இதுலேயும் மார்னிங் டோஜி ஸ்டார்ட் தான் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ரிவர்சல் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவர்சலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் எனக்கு கொஞ்சம் ஃபர்தராக மேலும் மூவ் ஆகி இன்னும் ஒரு ஹை ஒன்று வைக்கிறோம். இன்னும் ஒரு நியூ ஒரு டைம் ஹை வச்சிச்சு அப்படின்னு சொன்னார். சரியா, எங்களுக்கு மார்க்கெட் இன்னும் ஒரு நியூ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை ஒன்று கிடைக்கும். வேணாம் அந்த ஹைக்கு பின்னால் ஒரு டபுள் டாப் ஒன்று கிடைக்கும். எங்களுக்கு இங்கே டபுள் டாப் கிடைச்சி அதுக்கு பின்னால் தான் மார்க்கெட் கீழே மூவ் ஆகும். அப்படி கீழே மூவ் ஆகப்படி எங்களுக்கு இங்கே ஒரு சைட் வேஸ் நடந்துட்டு அங்கேருந்து ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்தே ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்கணும். இங்கேருந்து சைட் வேஸ் ஒன்று கொடுத்துச்சுன்னு சொன்னாலும் ஒரு பியரிஷ் ஃப்ளாக் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே மூவ் ஆகும். ஆனால் இங்கேருந்து மூவ் ஆகிறதுன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு கேள்வி கொடுத்தா. ஏன்னு சொன்னால் RSI ஓவர் சோல்டரில் இருக்கிற ரீசனால். சரியா, ஓகே. இப்போ அது வந்து ஒரு சினாரியோவாக இருக்குது. அப்போ இன்னும் ஒரு சினாரியோ என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு டபுள் பொட்டமாக எங்களுக்கு வந்து டபுள் டாப்பாக எங்களுக்கு எது எடுக்கலாம். எப்படி வரும்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து இப்படி வந்து இப்படி இது வந்து ஒரு டபுள் டாப்பாக எடுக்கலாம். பட் எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காத ரீசனால் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணல இது வந்து டபுள் டாப்பாக எடுக்கலாம். இப்படி டபுள் டாப்பாக எடுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த லோ பிரேக் பண்ணணும். $1389 வந்து எங்களுக்கு எத்தீரியம் பிரேக் பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு இது வந்து ஒரு டபுள் டாப்பாக எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு இது டபுள் டாப்பாக எடுக்கிறது. இப்போ இங்கிருந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபர்தராக மேலே மூவ் ஆகி $5000 எங்களுக்கு நியூ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அடுத்த லோ இது வரைக்கும் மார்க்கெட் வரும்னு சொன்னால் இது வரைக்கும் வரும் $1370 வரைக்கும் எங்களுக்கு வந்து எத்தீரியம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் எத்தீரியம் வந்து இங்கேருந்து மார்க்கெட் எங்களுக்கு பம்பாக ஸ்டார்ட் ஆகும். எங்களுக்கு வந்து வீக்கில் இன்னும் ரிவர்சல் கொடுக்கல. அப்படி வீக்கில் ரிவர்சல் கொடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு மூவ் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எத்தீரியம் வந்து இங்கே பார்க்கலாம் இந்த க்ரீன் கலர் ஜோன் இது வந்து ஒரு FEG கேப். சரி, இந்த FEG கேப்பை வந்து எத்தீரியம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த FEG கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து மார்க்கெட் எங்களுக்கு மேலே மூவ் ஆகணும். மேலே மூவ் ஆகி நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு இது வரைக்கும் பைத்து எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே டம்பாக ஸ்டார்ட் ஆகணும். சரி, அப்படியே ஸ்டார்ட் ஆகும் பட்சத்தில் இப்போ எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகும் பட்சத்தில் ஆல்கோயின்ஸ் எல்லாம் உண்மைக்கு வேறு லெவல் ரேலியான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து எத்தீரியம்லேருந்தும் BTC இருந்தும் மணி வந்து அவுட்ஃப்ளோ ஆகி Solana XRP இது ரெண்டையும் வந்து மணி இன்ஃப்ளோ ஆகுது. அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸில் வந்து மணி இன்ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்போ எங்களுக்கு வந்து எத்தீரியமும் BTCயும் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகக்குள்ள லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸில் வந்து வேறு லெவலுக்கு பம்பாக ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்படி பம்பாக ஸ்டார்ட் ஆகக்குள்ள எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணிட்டு எங்களுக்கு வெளியாகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கோயின்ஹெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.